வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா கோவக்கால தான் நம்ம இன்னைக்கு ரெசிபி பண்ண போறோம். கோவக்காய் வச்சு நிறைய பேர் பொரியல் பண்ணியிருப்பீங்க, குழம்பு வச்சிருப்பீங்க, இல்லைன்னா பச்சடி பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த வாட்டி என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பச்சடி தான் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையானது பார்த்தீங்கன்னா கோவக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 10, வேர்க்கடலை ஒரு 50 கிராம், கொத்தமல்லி இலை, சின்ன துண்டு புளி. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அந்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சிம்மில் வச்சு. வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு, பச்சை மிளகாய் வதங்கணும். வேர்க்கடலை விட்டு பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கோவக்காய் எடுத்தோம்ல, அது கட் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதே ஆயிலில் நம்ம நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப வதக்க தேவையில்ல, லைட்டாக. இதே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இது நம்ம புளி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கணும். நம்ம இதிலே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணோம்ல, அங்கே நம்ம முன்னாடியே கடலை, பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த காது போட்டு நெக்ஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைனலாக இதில் லைட்டாக ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஒரு 5 மினிட்ஸு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறச்சிக்கலாங்க. ஜால் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் 2 பூண்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு சால்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது 1-2 தான் அரைக்கும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்ல, தொக்க அரைச்சா போதும். இது இப்போ பாருங்க, அரைச்சிட்டோம் 1-2 தொக்கா. இப்போ ஃபைனலாக நம்ம வெங்காயத்தை போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸி ஒரு திருப்பினா போதும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்ல. ஃபைனலாக அரைச்சாச்சு. இது இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இதை இப்போ நம்ம பச்சடிக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம். அதே பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு தாளிச்சிட்டு பச்சடியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 2 போட்டு லைட்டாக பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கணும். அரைச்சி பச்சடியில் தாளிச்சில் போட்டுக்கலாம். கோவக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சோறில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.